இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Today's Bible verse. Then God saw everything that he had made, and indeed it was very good. Genesis chapter 1 verse 31. ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார். மாணவர்கள் அதை எழுதி பேராசிரியரிடம் கொடுத்தனர். அடுத்த நாள் அந்த பேப்பர்களை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார். அந்த பேப்பரின் அடியில், இது உன்னால் முடிந்த அளவு நன்றாக செய்த ஒன்றா என எழுதியிருந்தார். மாணவர்கள் இல்லை என்றே நினைத்தனர். எனவே மீண்டும் அதை எழுதி பேராசிரியரிடம் கொடுத்தனர். ஆனால் இம்முறையும் அதேபோல் எழுதப்பட்டு இருந்தது. மாணவர்கள் ஆம், இது தங்களின் மேலான ஒன்றுதான் என்று சொல்லும் வரை இது நடந்தது. நல்லது, இப்போது நான் அதை படிக்கிறேன் என்று பேராசிரியர் கூறினார். இதுபோல் நம்முடைய காரியங்களை குறித்து கேட்கப்படுமானால், எவ்வளவு காலத்திற்கு பின் அல்லது எத்தனை தடவைக்கு பின், ஆம், நன்றாக செய்திருக்கிறேன், என்னால் கூடிய மட்டும் நன்றாக செய்திருக்கிறேன், என்னால் செய்ய முடிந்த மேலான ஒன்று இது என்று சொல்லவும், அதற்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமா? நாம் செய்யும் செயலில் முழுமை, பூரணம், நேர்த்தி, உண்மை இவையெல்லாம் இருக்கிறதா? அல்லது ஏதோ கடமைக்காக, பெயருக்காக செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது எல்லோரும் செய்வதால் நானும் செய்கிறேன் என்று கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்னும் கூறப்போனால், உலக பிரகாரமான காரியங்களுக்கே இப்படியெனில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கும் தேவ பணிக்கும் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாயிருந்தது என்று கூறினார். அதேபோல் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கு பிறகு, இதுதான் என்னால் செய்ய முடிந்த மேலான ஒன்று என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்ற சிந்தையோடு இந்த இனிய நாளுக்குள் பிரவேசித்து, தேவ ஒத்தாசையோடும் தேவ பலத்தோடும் இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் நன்றாயிருக்க தேவனை வேண்டுவோம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.